டுடே சூப்பரான ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பட்டிங்க தட்டிட்டு நம்மளோட எம்எஸ்டி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கணும்பா. என்ன வீடியோ என்ன ரெசிபி ஃபுல்லா பாருங்க, ஸ்வைப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். வாங்க கண்டென்ட்குள்ள போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டிங்க தட்டிட்டு எம்எஸ்டி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கணும்பா. வாங்க போலாம். டுடே நம்ம சூப்பரான ஒரு நேந்திரம் பழம் ஸ்வீட் எப்படி சூப்பரா பண்றேன்னு பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறவங்க ஃபுல்லா பாருங்க, ஸ்வைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. நேந்திர பழம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. 2-3 நேந்திர பழம் எடுங்க. எடுத்துட்டு நீங்க எப்படி கட் பண்றீங்கன்னா, அதை வந்து ஃபுல்லா வந்து நீங்க வந்து பஜ்ஜி போடுற மாதிரி ஸ்லைஸ் பண்ண வேணாம். அதுவே வந்து 3ஆ கட் பண்ணிக்கோங்க. ஒரு நேந்திரம் பழம் எடுத்தீங்கன்னா பழுத்த பழத்தை 3ஆ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படி கட் பண்றீங்கன்னா, அதை வந்து கத்தியை வச்சே வந்து 3ஆ கட் பண்ணி வச்சிருக்க பழத்தை மறுபடியும் வந்து ஸ்லைஸா லேஸ் மாதிரி நீங்க கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதிக ஸ்லைஸ் போட முடியுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் மைதா, அதாவது வந்து நீங்க வந்து அரிசி மாவு எடுக்கவே கூடாது. வெறும் மைதா, சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் வந்து தேவைன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா கலர் பவுடர் அவாய்ட் பண்ணிருக்கேன். இல்ல அடல்ட் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா தாராளமா கலர் பவுடர் போடுங்க. அது ஒன்லி ஃபார் கலருக்காக மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வந்து அதுல எந்த ஒரு யூஸுமே இல்லை. அது வந்து ஜஸ்ட் ஃபார் கலருக்கு மட்டும்தான். அதை நீங்க ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஆனா நான் போடுறேன். கலர் போட்டாதான் உங்களுக்கு கலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர்ல வரும். இவ்வளவுதான் நண்பா இன்கிரியன்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான 5 நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் 5 நிமிஷத்துல செஞ்சு தந்துடலாம் குழந்தைங்களுக்கு. நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மைதா பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து சுகர், அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பவுடர், கலர் பவுடர்லாம் கூட உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். போட்டு நல்லா நல்லா போட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தடவை டிப் பண்றப்ப உங்களுக்கு என்ன கலர் வரணும் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா கலர் சேஞ்ச் ஆயிரும். நீங்க 2-3 நிமிஷம் நீங்க நல்லா இது பண்ணிட்டு இருந்தீங்கனாலே கலர் பாத்தீங்களா எந்த கலர்ல ஆயிடுச்சுன்னு. இன்னுமே வந்து அந்த மைதா எல்லாமே கரையணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து கரைஞ்சதுன்னா இன்னும் டார்க் ரெட் ஆயிரும். பாத்தீங்களா இந்த மாதிரி டார்க் ரெட் ஆயிரும். ஃபிளேவர் கரெக்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பனானாவை வந்து நேந்திர பழத்தை வந்து நீட்டா நீங்க வந்து 2-3 டிப் அடிச்சு நீட்டா வந்து ஆயில் வச்சு நீங்க ஸ்லோ ஃபயர்ல பண்ணலாம். ஸ்லோ ஃபயர்ல தான் பண்ணணும். நீங்க வந்து ஹை ஃபிளேம்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி ஆயிரும். நீங்க வந்து இதே மசாலா வந்து நீங்க பாம்பே டோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபியில வந்து நீங்க வந்து பிரெட்ல போடுவீங்க. பட் ஆனா நம்ம வந்து பனானால போடுறோம், நேந்திர பழத்துல போடுறோம். ரெசிபிஸ் வந்து டிஃப்ரெண்ட். பட் ஆனா வந்து உங்களுக்கு பண்ற மெத்தட் சேம் தான். மஸ்ட் இது ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியா இருக்கும். ஃப்ரீயா இருக்க டைம் செஞ்சு பாருங்க. எவ்வளவு கலர் சூப்பரா வந்திருக்குன்னு. நீங்க கலர் வேணாம்னா ஒயிட் கலர்ல இருக்கும். தாராளமா நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் நண்பா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன கமெண்ட் பண்ணுங்க நண்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோவை வந்து ரெகுலரா பாருங்க. யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் உங்களுக்கு டெய்லி வரும் நண்பா. பாய் கைஸ்.